தங்க பிள்ளையே, இந்த பதிவானது உன் கண்ணில் பட்டால் நீதான் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. ஏன் தெரியுமா? உன்னுடைய தீராத கடன் பிரச்சனையும் தீராத நோய்களையும் தீராத வினைகளையும் தீர்த்து வைக்கவும் உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கவும் இந்த வாராகி தாயானவள் இன்று உன் கண்ணில் பட்டிருக்கிறேன். என்னை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதே. ஏன் தெரியுமா? வரும் வெள்ளிக்கிழமை உன் இல்லத்தில் மிகப்பெரிய விஷயத்தையும் மிகப்பெரிய வேண்டுதலையும் நிறைவேற்றி கொடுப்பதற்காக தான் இன்று நான் உன் கண்ணில் பட்டிருக்கிறேன். ஆனால் ஒரு வேண்டுகோள் என் தங்க பிள்ளையே, இந்த பதிவை கண்களை மூடி கேட்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு தருணமும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் நீ புரிந்து கொண்டு உன் இல்லத்தில் அப்படியே வழிபட வேண்டும். நம் வாழ்க்கையில் சில வாய்ப்புகள் என்பது ஒரு முறைதான் கிடைக்கும். அந்த வாய்ப்பை நம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே தவற விட்டு கூடாது. எப்பொழுதுமே உன்னுடைய கஷ்டங்கள் அப்படியே உன் குடும்பத்தில் இருக்கிறது என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய், அழுது கொண்டிருக்கிறாய். இது நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அதனால்தான் முடிவு செய்து விட்டேன். உன் இல்லத்திற்கு வர வேண்டும். உன் கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், பண பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையில் இருந்தாலும் உன்னை மீட்டெடுத்து உன் வாழ்க்கையை சுபிட்சமயமாக்க இந்த வாராகி தாயானவள் நிச்சயமாக உன்னை தேடி வரக்கூடிய நேரம் வந்துவிட்டது என் தங்க பிள்ளையே. அதனால்தான் நீ எப்பொழுதுமே சோகமாக இருக்கிறாய் என்பதனால்தான் அதே போல் ஒவ்வொரு மனிதரிடமும் சில விஷயத்தால் தங்க பிள்ளையானது அதிகமாக ஏமாறந்திருக்கிறது. ஒவ்வொரு தருணமும் இந்த மற்றவர்களை நம்பி நம்பி ஒவ்வொரு தடவையும் நீ அதிகமாக ஏமாறுவதை இந்த வாராகி தாயால் பார்த்து கொள்ள முடியவில்லை. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு விஷயத்திலும் நல்லவர்கள் நல்லவர்கள் என்று நம்பி உன்னை இழந்தால் பரவாயில்லை, உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் இழக்கிறாய். அதுவும் மிகப்பெரிய துரோகிகளுக்கு நீ சில விஷயத்தை செய்கிறாய். இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் தான் இந்த தாய் நான் வருகிறேன், இழந்த விஷயத்தை இரட்டிப்பாக்கி கொடுக்கிறேன். ஆனால் ஒரு சிறு விஷயத்தை உன் வாழ்க்கையில் மாற்றிக்கொள்ள வேண்டும். எவராவது புதிய நபர் உன் வாழ்க்கையில் வருகிறார்கள் என்றால் அவர்கள் நம்மை போலவே நல்லவர்கள், நம் வாழ்க்கையை மாற்றி விடுவார்கள் என்று நீ அப்பட்டமாக நம்புவது இதுவே உனக்கு கடைசியாக இருக்கட்டும். யாரும் உன் வாழ்க்கையை மாற்றப் போவதில்லை. மாற்ற வேண்டிய நான் தான் உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறேனே தவிர உன்னுடைய எண்ணத்தையும் சிந்தனையும் அடுத்தவர்கள் மாற்றுவார்கள் என்று நீ நம்பினால் அந்த இடத்தில் மிகப்பெரிய ஏமாற்றத்திற்கு தான் ஆளாகுவாய். ஒவ்வொரு விஷயத்திலும் நான் உன்னை மாற்றுவேன், மாற்றத்தை கொடுப்பேன், என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை கொள் என்றுதான் சொல்லுகிறேன் என் தங்க பிள்ளையே. ஒரு சில நபர் உன் வாழ்க்கையில் வருவார். நான் அனைத்தையும் மாற்றி வைத்து விடுவேன், அனைத்தையும் உனக்கு உயர்வை கொடுத்து விடுவேன், உனக்கு என்ன தேவைகளோ அனைத்தையும் நான் செய்து கொடுப்பேன், வாழ்க்கை முழுவதும் உன்னை கண்ணீர் வடிக்காமல் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் என்று சொல்பவர்களே உனக்கு நரக வாழ்க்கையை காமித்து கொடுத்திருப்பார்கள், கண்ணீரை வர வைத்திருப்பார்கள். என்ன என் தங்க பிள்ளையே, உண்மையைதானே சொல்கிறேன். வாழ்க்கையில் இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது என்பதனால்தான் இன்று உன் கண்ணில் பட்டு அனைவரையும் நம்பாதே. ஒரு சில விஷயத்தை அனுபவத்தால் நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் அனைத்தையும் இந்த கஷ்டகாலத்தில் புரிய வைத்தேன், தெரிய வைத்தேன். அனைத்து விஷயத்தையும் என்னுடைய தங்க பிள்ளையானது கற்றுக்கொண்டது. இனிமேல் அனைத்துமே நன்மையாக நடக்கக்கூடிய காரியங்கள் வந்துவிட்டது. இந்த நன்றிகெட்ட மனிதர்களை நினைத்து என் தங்க பிள்ளை இனிமேல் அழக்கூடாது. ஒவ்வொரு தருணமும் மற்றவர்களுக்கு கொடுத்து கொடுத்து ஏமாந்ததெல்லாம் போதும். இனிமேலாவது உன்னுடைய எண்ணத்தையும் சிந்தனையும் மாற்றிக்கொள். உனக்கு தேவையான பணத்தை நான் கொடுக்கிறேன், உனக்கு தேவையான செல்வத்தை நான் கொடுக்கிறேன், உனக்கு தேவையான வாழ்க்கையை நான் நன்மையாக அமைத்து கொடுக்கிறேன். ஆனால் என் மீது நம்பிக்கை கொண்டு உன் இல்லத்தில் ஒரு சிறு காரியத்தை செய்ய வேண்டும். அதை மட்டும் கடைபிடி. உன் வாழ்க்கையில் என்னென்ன தேவைகளோ அதை நான் அனைத்தையும் சரி செய்து என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வர வேண்டுமோ அனைத்தையும் கொண்டு வருகிறேன். ஆனால் ஒரு சில விஷயத்தில் கவனம் தேவை. போகக்கூடிய பயணத்தில் கவனமாக இரு. உன்னுடைய கஷ்டத்தையும் கவலைகளையும் வீட்டில் நடந்த பிரச்சனைகளையும் எண்ணி வாகனத்தில் பயணிக்காதே, வாகனத்தை ஓட்டாதே. எதுவாக இருந்தாலும் நம் வாழ்க்கை மாறும்.
இன்று இருக்கக்கூடிய காலகட்டம் நாளை அப்படியே இருப்பதில்லை. இன்று நீ கஷ்டத்தில் இருக்கிறாய், நாளை உனக்கு உயர்வுகளை கொடுக்க போகிறேன். ஆனால் நாளை நடப்பதும் எதிர்காலத்தில் நடப்பதும் உனக்கு தெரியாது. அதனால் இன்று இருக்கக்கூடிய நிலைமைதான் நம் வாழ்க்கை முழுவதுமே இருக்க போகிறது என்று நீ அப்பட்டமாக நம்பி நம்பி குழம்பிக் கொண்டிருந்தால் பலவீனம் என்பது அதிகரித்துவிடும், பலம் என்பது உனக்கு கிடைக்காது. அதனால்தான் இன்று இந்த வாராகி தாய் வந்து என்னுடைய தங்க பிள்ளைக்கு தைரியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன். மற்றவர்கள் உனக்கு தைரியத்தை கொடுக்க மாட்டார்கள். ஆனால் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் பிடுங்குவதற்கு பல பேர் உன்னை சுற்றி வரலாம், உன் காலில் விழலாம், பல விஷயத்தை செய்யலாம். ஆனால் என் தங்க பிள்ளையே, எப்பொழுதும் ஒன்றை மட்டும் நினைவு வைத்துக்கொள், நான் உன் வாழ்க்கையில் வந்து விட்டேன். இனிமேல் கெட்ட விஷயங்கள் உன் வாழ்க்கையில் எதுவும் இருக்காது, இருக்கவும் விடமாட்டேன். அதை மட்டும் நீ புரிந்து கொள். இந்த துரோகம் பண்ணக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், எந்த கெட்ட விஷயமாக இருக்கட்டும், எதிரிகளாகட்டும், செய்வினையாகட்டும் அல்லது தீய சக்தியாக இருக்கட்டும், இனிமேல் உன் இல்லத்தில் நுழையவும் முடியாது. இந்த வாராகி தாய் உன் வாசலில் நின்று உனக்கு உன்னுடைய அனைத்து விஷயங்களுக்கும் காவல் காத்து நிற்பேனே தவிர எந்த தீய சக்தியும் என்னை மீறி நிச்சயமாக உன்னை தொடவும் முடியாது, உன் இல்லத்தில் நுழையவும் முடியாது. இனிமேல் ஒவ்வொரு தருணமும் உன்னை கவசமாக நின்று உன்னை காப்பாற்றுவதற்கு இந்த வாராகி தாயானவள் தயாராகிவிட்டேன். அதனால் இப்பொழுது நான் சொல்லக்கூடிய காரியத்தை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி நாட்களில் மட்டும் உன் இல்லத்தில் வழிபாடாக செய். நிச்சயம் என் தங்க பிள்ளையே, உன் இல்லத்திற்கு நான் வருவேன், உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பேன். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவு வைத்துக்கொள், என்னை கண்ணீரோடு வர வைக்காதே. அதே போல் நடக்குமா நடக்காதா என்று அவநம்பிக்கையோடு என்னை கூப்பிடாதே. ஏனென்றால் நடக்கக்கூடிய விஷயத்தை நான் கொடுக்கிறேன் என்று நம்பிக்கை இருந்தால் மட்டும் என்னை கூப்பிடு. அப்படி உனக்கு அவநம்பிக்கை இருக்கிறது என்றால், உடனே கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக என்னை கூப்பிடாதே என்பதை இந்த பதிவின் மூலமாக என் தங்க பிள்ளைக்கு தெரியப்படுத்துகிறேன். என்னை கண்ணீரோடோ அல்லது அவநம்பிக்கையோடோ அல்லது எனக்கு எல்லா விஷயமும் கிடைக்குமா கிடைக்காதா என்று அறகுறை எண்ணத்தோடு நிச்சயமாக என்னை கூப்பிட்டால் நான் வருவதற்கு காலதாமதம் ஏற்படும். ஏன் தெரியுமா? உனக்கு உன் மீது நம்பிக்கை இருந்தால்தான் என் மீது உனக்கு நம்பிக்கை வரும். ஏன் தெரியுமா? பல ஏமாற்றத்தாலும் பல துரோகத்தாலும் நீ நம்பிக்கையை இழந்திருக்கிறாய். ஆனால் இப்பொழுது இந்த பதிவினை நீ கேட்ட பிறகும் உன் மீது உனக்கு நம்பிக்கை வரவில்லை என்றால் பிறகு காலதாமதம் ஏற்படுவது என்பது அதிகரித்துவிடும். அதனால் உன்னை முழுமையாக நம்பு. இந்த உலகத்தில் தனியாக பிறப்பெடுத்தாய், தனியாக தான் வாழ்க்கையை வாழ வேண்டும். அதே போல் தனித்து நம் போராட வேண்டும். மற்றவர்கள் எதிரிகள் துரோகிகள் என கூட வைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்தால் சந்தோஷமாக உன்னால் வாழ முடியாது, நரகத்தில் தான் உன்னால் வாழ முடியும். உன்னை சில நபரிடம் இருந்து உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும், நல்வாழ்க்கையை அமைத்து தர வேண்டும் என்றே சில விஷயத்தை செய்திருக்கிறேன். அதனால் அதை புரிந்து கொண்டு நான் வர வேண்டும் என்றால் நிச்சயமாக நேரத்தில் என்னை கூப்பிட்டால் நிச்சயமாக உன் இல்லம் தேடி வருவேன். எப்படி கூப்பிட வேண்டும் தெரியுமா? சந்தோஷமாக உனக்கு நினைத்த காரியங்கள் ஒரு விஷயம் நடந்துவிட்டால் உன்னுடைய மனதில் எவ்வளவு சந்தோஷமாக இருப்பாய். அந்த சந்தோஷத்தோடு என்னை கூப்பிட்டால் நிச்சயம் உன் வாழ்க்கையில் வருவேன். உன்னுடைய ஏற்றக்கூடிய அகல் தீபத்தில் நான் வந்து உனக்கு காட்சிகளை கொடுப்பேன். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. எப்பொழுதுமே என்னை நம்பியவர்களை நான் கைவிட மாட்டேன். அதனால் நான் வரும்பொழுது உன் இல்லத்திற்கு உன் வாசப்படி வெளியே 2 அகல் தீபத்தை ஏற்றி வைத்தாக வேண்டும். கட்டாயமாக நீ அதை ஏற்றினால்தான் உன் இல்லத்தில் நான் நுழைவேன். அப்படி இல்லை என்றால் நுழைய மாட்டேன். இருளில் மூழ்கியிருக்கும் இல்லத்திற்கு இந்த வாராகி தாய் எப்பொழுதும் செல்வதில்லை. என் மீது நம்பிக்கை கொண்டு மிகப்பெரிய பூசைகளோ மிகப்பெரிய கடுமையான விரதங்களோ உன்னிடம் நான் கேட்கவில்லை. வெறும் அகல் விளக்கில் சிகப்பு திரியை போட்டு ஒரு எண்ணெய் அல்லது நெய்யை ஊற்றி சிகப்பு மலரை வைத்து உன் பூஜை அறையில் என்னுடைய புகைப்படமோ சிலையோ வைத்து என்னை தாயே என்னை பார்க்க வாருங்கள், என் இல்லத்தை பாருங்கள், நீங்கள் எப்படி எனக்காக நீங்கள் செய்ய வேண்டுமோ, ஒரு மகளுக்கு என்ன ஒரு தாயாக இருந்து நீங்கள் பார்க்க வேண்டுமோ செய்ய வேண்டுமோ அதை செய்து தாருங்கள் என்று மனமுருகி வாராகி தாயே என் இல்லம் தேடி வாருங்கள் என்று கூப்பிடக்கூடிய ஒவ்வொரு தங்க பிள்ளைகளின் இல்லத்தில் நான்
வாசம் செய்வேன், வந்துவிட்டேன் என்று அகல் தீபத்தில் உணர்த்துவேன். நிச்சயம் என் உருவத்தை நீ பார்ப்பாய், கண்குளிர பார்ப்பாய். மனம் குளிர உன் வாழ்க்கையில் என்னென்ன வேண்டுமோ அதை அடுத்த கட்டமாக நடத்தி கொண்டே இருப்பேன். இது வாராகி தாயின் சத்திய வாக்கு. அதனால் சொல்வது நினைவிருக்கட்டும் என் தங்க பிள்ளையே. பிறகு இந்த தாயின் பதிவை மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு உன் பொன்னான கரங்களால் என் தங்க பிள்ளையே.